தாய் கழகமாம் திமுகவில் இணைந்துள்ள ஓபிஎஸ்ஐ வருக வருக என வரவேற்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த இணைப்பு தொடர்பாக நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். அன்பழகன் வணக்கம். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருக்கிறார், அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பரபரப்பாக அரசியல் களம் சென்று கொண்டுள்ளது என்று சொல்லலாம். குறிப்பாக ஒரு வார காலமாகவே ஓபிஎஸ் இப்போ திமுக தேர்வார் என்று தொடர்ந்து பத்திரிகைகளின் செய்தி ஊடகங்களும் செய்திகளின் சூழல்ல அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தது மாறி மாறி இருந்தது. இந்த சூழல்ல தான் இந்த காலை அறிவாலயத்தில் முதல்வரை சந்தித்து ஓபிஎஸ் அவர்கள் இணைந்திருக்கார். குறிப்பாக 9:30 மணிக்கே அறிவாலயம் வந்த முதல்வர் அவர்கள் முதல்வர் வந்து சிறிது நேரத்திலே ஓபிஎஸ் தனது மகன் ரவீந்திரநாத் மற்றும் ஆதரவாளருடன் வந்தார். அவர் களத்தில் உடனடியாக அவர் கட்சியில் இணைத்துக் கொண்டார். கட்சியில் இணைத்துக் கொண்டு அவர் செய்தியாளரை சந்தித்தார். ஓபிஎஸ் அவர் செய்தியாளர் சந்தித்திருந்தார். இந்த சூழல்ல தான் கோவை முதல்வர் கோவை சென்றுள்ளார். அதுக்கு முன்னதாக எக்ஸ் தளத்தில் இந்த கருத்தை பதித்துள்ளார். அதாவது முன்னாள் முதலமைச்சரும் அருமை சகோதரருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள அவரை வருக வருக என வரவேற்கும் சொல்லியிருக்கார். குறிப்பா எப்பொழுதுமே சட்டசபையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கு எப்பவும் இணக்கமாக ஒரு சூழல் நிலவி வரும். நம்ம அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த சூழல்ல இவர் இணைந்த உடனே இவர் அதுதான் தாய் கழகத்தில் இணைந்துள்ள அவரை வருக வருக என வரவேற்கிறேன் என்று கூறினார். அதே போல திராவிடத்தின் மாபெரும் தலைவரின் பெயரை தாங்கிய அவர் திராவிட இயக்க கொள்கையை காக்கும் நம் பேரியக்கத்தில் இணைந்துள்ளார் அப்படின்னு எக்ஸலத்தில் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான ஜனநாயக போர். இதனை உணர்ந்துதான் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் கழக கூட்டில் இணைந்து வருகிறார்கள். நம்மோடு இணைந்துள்ள சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். அவரது வரவு நல்வரவாகட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் ஒன்றாக என எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். குறிப்பாக அதே போலத்தான் இவர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது பண்ணக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி வருகிறார். மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தெற்கில் இருந்து எந்த தலைவரும் மெதுவாக மாறாமல் பார்த்துக் கொள்வதில் இபிஎஸ் ஆர்வமாக இருந்துள்ளார். இந்த சூழலில் தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற திராவிட கொள்கையான திமுக செயல்படுகிறது. நான் இப்போ தொண்டனாக சேர்ந்துள்ளேன். அந்த கட்சி தொண்டனாகவே இருந்து கட்சி வளர்ச்சி பணிக்கு பாடுபடுவேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்த சூழல்ல தான் எக்ஸலத்துல முதல்வர் அவர்கள் அவரை வரவேற்கும் விதமாக பதிவிட்டார். அன்பழகன், ஓபிஎஸ் பொறுத்தவரை எந்த விதமான அழுத்தத்திலும் திமுகவில் இணைய முடிவை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இணைப்புக்கான மூல காரணமா என்ன இருக்கு? இந்த இணைப்புக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க? அதான் ஏற்கனவே நம்ம இந்த கேள்வியை எழுதி வச்சிருந்தோம். ஏன் இத்தனை நாட்களாக கட்சியில் இணையாமல் ஏன்னா இப்ப முதல்வர் பாராட்டுகின்ற சூழல்ல கட்சியில் இத்தனை காலமாக இணையாமல் இன்று ஏன் இணைந்திருக்குன்னா அதற்கு அவர் சரியான ஒரு வளப்பலான பதில் தான். எப்பவுமே யாருடைய அழுத்தம் இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனாலுமே அவருக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே பேச்சுவார்த்தை செங்கோட்டையின் ஆரம்பிச்சு ஒவ்வொரு முறையுமே இதற்கான ஒரு குழுக்கள் ஆரம்பித்து அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும், அனைவரும் ஒன்றாக இணைந்த காலத்தில் இறங்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையுமே அவர் ஆதரவை சந்தித்தும் பத்திரிகை வாயிலாகவும் சரி மற்ற விதமாகவும் அவர் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் கூட அதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பரிசீலனை செய்யல. அந்த காரணத்துல தொடர்ந்து இவரை ஒதுக்கப்பட்ட அந்த சூழல்ல தான் சரி இது இப்படியே நீடித்தால் தனது அரசியல் வாழ்க்கை முழுவதுமாக முடிந்துவிடுமோ என்ற அச்சத்திலும் கூட அவர் இந்த சேர்ந்திருக்கலாம். ஏனென்றால் இன்னொரு விதமாக பார்க்கப்பட்டது, இவர் ஆதரவாளர்களுடன் இணைந்து திமுகவுடைய ஆதரவோடு களத்தில் இறங்குவதாக பேச்சு அடிபட்டு வந்தது, ஒரு அணியாக சேர்ந்து. ஆனால் அதற்கு திமுக ஒட்டுக்கொள்ளவில்லை என்று தெரிய வருகிறது. இது சொன்னா அவர் திமுகவில் இணைந்து தேர்தல் அதாவது தேர்தல் நின்றாலும் அதே அவர் அதுவும் உறுதியாக சொல்லல, ஒரு தொண்டனாகத்தான் பயணிக்க போகிறேன் என்று அவர் சொன்னார். அதனால ஒரு எந்த அழுத்தம் என்பது பாத்தீங்கன்னா அவருக்கு அரசியல் தான் எப்பொழுதும் அரசியல் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஓய்வு அறிவித்து சென்றிருக்கலாம். ஆனாலும் கூட ஏதோ ஒரு பதவிக்கு அளவு
அவர் ஜெயித்த பிறகு ஏதோ ஒரு பதவி அல்லது கட்சியில முன்னாள் முதல்வர் என்றால் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பார்கள் என்ற எண்ணத்திலும் கூட இருக்கலாம். ஆனால் செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்தது எந்த விதமான அழுத்தம் இல்லை என்று கூறினார். இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஏதோ அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை வெளிப்படையாக அவர் தெரிவிக்கவில்லை.